எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது மலபார் சிந்தூரி. ஒரு மலபார் ஸ்பெஷல் பேக்கரி ஸ்நாக்காக இருக்குது. நம்ம இது வறுத்தெடுத்து டப்பாக்குள்ளே அடைச்சி வச்சிருச்சுன்னா ஒரு மாதத்துக்கு மேலே வரைக்கெல்லாம் கெடாமல் இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கிற இனிப்பாக இருக்கிற ஒரு ஸ்நாக்காக இருக்குது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 2 கப் அளவுக்கு மைதா மாவு நான் எடுத்திருக்கு. இது நீங்கள் கோதுமை மாவில் வேணாலும் செஞ்சுக்கலாம். காமனாக மைதா மாவில் தான் செய்யறது. கூடவே ரொம்ப கிறிஸ்பியாக போகாமல் கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கிறதுக்காக 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கு. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வேணால் நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இனிப்புக்காக 1/2 கப் அளவு சர்க்கரை மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு நல்லா பவுடர் பண்ணி இது கூட சேர்த்துக்காங்க. 2 கப்பு மைதா மாவுக்கு 1/2 கப் அளவு சர்க்கரை பவுடர் பண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். பேக்கிங் சோடா எல்லா இடம் ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஒரு முட்டை கூடி நான் சேர்க்குறேன். நீங்கள் முட்டை சாப்பிடாதவங்களாக இருந்தால், வெஜிடேரியன்ஸாக இருந்தால் தயிர் சேர்த்துக்கலாம். புளிப்பில்லாத தயிர் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அதிகமாக சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு நான் இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கை வச்சு எல்லா மாவிலும் முட்டை சேர்றது வரைக்கும் நல்லா இதே மாதிரி தேய்ச்சி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி இது பிசைஞ்செடுக்கணும். தண்ணி ஊற்றும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம சப்பாத்தி மாவுக்கு ஊற்றுற மாதிரி ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது. 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றி பிசைஞ்சு பாருங்கள். இதில் நம்ம முட்டை சேர்த்துருக்கு. அது மட்டும் இல்லை, சர்க்கரையும் சேர்த்துருக்கு. தண்ணி சர்க்கரை கூட கலரும் போது மாவு வந்து லூஸ் ஆகிடும். இந்த சர்க்கரை மெல்ட் ஆகி மாவு வந்து லூஸ் ஆகி போயிடும். அதனால அது பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி பிசைஞ்சா போதும். நான் இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றி இருக்குது. பார்த்தா லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்குது. அதனால 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு கூட நான் இதில் சேர்த்து மறுபடியும் பிசைஞ்செடுக்கிறேன். நீங்கள் அதே மாதிரி ஒட்டுற மாதிரியாக இருந்தால் மறுபடியும் கொஞ்சம் மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு நல்லா கட்டியாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், மாவு ரெடியாக இருக்குது. இதே மாதிரி சின்ன சின்ன போலாக உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு போதும், பெரிய சைஸு வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் மீடியம் சூடாக இருக்கிற எண்ணெய்க்குள்ளே ஒரு போலாக போட்டுட்டு நம்ம இது வறுத்தெடுத்துக்கலாம். தீ வந்துட்டு மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே வறுத்தெடுத்துக்கோங்க. ரொம்ப கம்மியாக தீ வச்சு வறுத்துருச்சு அப்படின்னா இது வெந்து வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அந்த டைமுக்குள்ளே நம்ம இந்த மலபார் சிந்தூரி இந்த பால் எல்லாமே வந்து ரொம்ப கட்டியாகி போயிடும், கல் மாதிரி ஆகி போயிடும். அதனால மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கும் போது இது வந்து சீக்கிரம் வெந்து கிடச்சிடும். அப்போ வந்துட்டு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இது ஃப்ரை ஆக ஆரம்பிக்கும் போது பாருங்கள், லைட்டாக மேலே வந்துட்டு கொஞ்சம் கிராக்ஸ் விழுந்த மாதிரி இருக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம அது பேக்கிங் சோடா போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதனால தான். இப்போ வந்து எல்லாமே நல்லா ஃப்ரையாக இருக்குது. ரொம்ப கிறிஸ்பியாக இல்லை, ஆனால் தொட்டு அமர்த்தி பார்க்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ இதை எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற எண்ணெய் போதும் வறுத்தெடுக்கிறதுக்கு. இதுக்குள்ளே ரொம்ப அதிகமாக எண்ணெய் இறங்காது, மேலே வந்து ட்ரையாக தான் நிற்கிறது. சூடு ஃபுல்லாக ஆறுறதுக்கு முன்னாடி நம்ம இது சர்க்கரைக்குள்ளே கோட் பண்ணி எடுக்கணும். அது எப்படின்னா, 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு நல்லா பவுடர் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்துக்குள்ளே போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம வறுத்தெடுத்து வச்சுருக்கிற மலபார் சிந்தூரி இதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை தாராளமாக இருக்கும். 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையே போதும். பவுடர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே போட்டு இதே மாதிரி எல்லா போலுமே இந்த சுகருக்குள்ளே கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இங்கே மலபார் சைடில், கண்ணூர் கோழிக்கோடு சைடில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒரு பேக்கரி ஸ்நாக்காக இருக்குது. பேக்கெட்டுக்குள்ளே மலபார் சிந்தூரி அப்படின்னு போட்டுட்டு சவுத் கேரளா சைடில் வாங்கிறது கிடைக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஏர் டைட்டாக இருக்கிற ஒரு டப்பாக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சிருச்சுன்னா ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும்
வணக்கம்.